அபுல் பகீர் ஜைனுலாபிதீன் அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் என்ற சிறிய தீவு பகுதியில் பிறந்தார். அவரது தந்தை ஜைனுலாபிதீன் ஒரு படகு ஓட்டுநராகவும் கடலோரத்தில் ஒரு சிறிய வியாபாரியாகவும் இருந்தார். அவரது தாய் ஆஷியம்மா கருணை மிகுந்த ஒரு இல்லத்தரசியாகவும் அனைவருக்கும் உதவியாளராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கலாம் கற்றலுக்கே முழுமையாக மனதை குவித்தார். தனது குடும்பத்திற்காக பத்திரிகைகள் விற்பனை செய்தபோதும் கல்வியை அவர் தவறவிடவில்லை. கலாம் தனது பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்வார்ட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார். பள்ளியில் அவர் கணிதம் மற்றும் அறிவியலில் சிறந்தார். பள்ளிக்கு பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ந்து 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் பட்டம் பெற்றார். ஆனால் அவரது கனவு விமான எந்திரவியல் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்பதுதான். இதனால் அவர் சென்னை, அப்போது மதுரை என்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்து 1957ஆம் ஆண்டு தனது படிப்பை முடித்தார். படிப்பை முடித்த பின் கலாம் 1958ஆம் ஆண்டு DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சேர்ந்தார். ஆனால் அவரின் உண்மையான கனவு விண்வெளித்துறையில் பணியாற்ற வேண்டும் என்பதே. இதனால் அவர் 1969இல் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுநிலை வெடியை சேட்டலைட் லான்ச் வீஹிக்கல் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தார். அவருடைய முயற்சியால் 1980ஆம் ஆண்டு ரோஹிணி செயற்கைக்கோள் இந்தியாவின் விண்வெளிக்கு செலுத்தப்பட்டது. பின்னர் அவர் ஏவுகணை திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து அக்னி மற்றும் பிருத்வி போன்ற ஏவுகணைகளை உருவாக்கி இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்ற பெயரை பெற்றார். அறிவியல் சாதனைகளைத் தாண்டி 2002ஆம் ஆண்டு அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை மக்களின் தலைவர், பீப்புள்ஸ் பிரசிடென்ட் என்று அனைவரும் அழைத்தனர். குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்தபோதும் அவர் பள்ளி, கல்லூரிகளில் சென்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். எல்லா இளைஞர்களும் கனவு காண வேண்டும், அந்த கனவுகளை சாதனைக்காக செயல்படுத்த வேண்டும் என்று அவர் ஊக்கமளித்தார். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி இந்தியாவின் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஷில்லாங்கில் இளைஞர்களுக்கான தலைவர் என்ற தலைப்பில் உரையாற்றும் போது திடீரென அவருக்கு மாரடைப்பு